இது கென்னடி ஸ்கொயர் பிரதான சாலை. ஜில்லென்று காற்று வீசுகிறது. அந்த அகரம் அந்த பகுதியில் மழை பொழிந்துள்ளது. ஆங்காங்கே தூறல் போட்டதின் அடையாளம் தெரிகிறது. இப்பொழுது வானம் மேகமாகத்தான் இருக்கிறது. லேசாக மெலிதாக தூறல் விழுந்த வண்ணம் இருக்கிறது. நல்ல காற்று ஊ என்று அடிக்கிறது. சுமார் இன்று 4 கிலோமீட்டருக்கும் மேலே நான் நடந்து வருகிறேன். இதோ கென்னடி சதுக்கம் பிரதான சாலை, கென்னடி ஸ்கொயர் மெயின் ரோடு. எங்கள் வீட்டுக்கு போனாலும் இந்த வழியாக போகணும், இல்லை இந்த வழியாக தான் திரும்பி வரணும். ஏன்னா திருவிக்கா நகர் செல்லக்கூடிய வழி. இல்லைன்னா அப்படி குளத்தூர் போகலாம், பெரம்பூர் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஒரு நல்ல அமைதியான இடம், அதிகமான போக்குவரத்து குறைவு, சாலை வசதிகள் எல்லாம் நன்றாகவே இருக்கும். நான் எப்பொழுதோ 1980 வீடு கட்டினேன். இன்றளவும் ஒரு 44 வருடமாக இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் இந்த கென்னடி ஸ்கொயரில் 50 வருடங்களாக இருக்கிறேன். நான் இங்கே வந்த பொழுது சாலை வசதிகள் இல்லை, மண் சாலை தான். இங்கே மக்களே கிடையாது. அப்பொழுது வடபழனி கோஆப்டிவ் சொசைட்டி அவங்கள் உருவாக்கிய ஒரு இடம்தான் இது. அது என்னமோ பெயர் கென்னடி ஸ்கொயர், வடபழனி கோஆப்டிவ் சொசைட்டி தான். இப்போ ஒரு கிரவுண்டு வேணும்னா எவ்வளோ கோடி வேணும்? 4 கோடி ரூபா வேணும். அதனால் சென்னையில் வசிப்பவர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும். இன்று பழைய வீடெல்லாம் உடைத்துவிட்டு புதிய வீடாக கட்டுகிறார்கள். ஏனென்றால் இங்கே பலதரப்பட்ட மதம் சார்ந்தவர்கள் இங்கே வாழ்கின்றனர். நல்ல இதெல்லாம் இந்த ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மரங்கள் தான். இதோ எங்கெல்லாம் பார்த்தா இந்த காற்றினால் இந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது. தழைகள் தான் போய். நான் இங்கே வந்ததற்குத்தான் இந்த கடையெல்லாம் சமீபத்தில் தான் ஒரு வருடத்திற்குள் கட்டப்பட்டது தான் இந்த கடை. இங்கே எல்லா வசதியும் இருக்கிறது. இதோ மறுபடியும் கென்னடி சதுக்கம் பிரதான சாலை. இது கென்னடி ஸ்கொயர் குறுக்கு தெரு.